அன்பு உள்ளவரே உமக்கு நன்றி. உமது கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நடத்துவதும் தேவ கிருபை, எங்களை பாதுகாப்பதும் தேவ கிருபை. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் எங்களை தாங்கி வருகிறதை நினைத்து, அந்த கிருபையை நினைத்து நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். நீ நல்லவர் என்று சொல்லுங்க. எல்லாரும் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நோக்கி, பரலோகத்தின் தகப்பனை நோக்கி, ஆண்டவரே நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் எங்கள் பரிகாரியான தெய்வம், நீர் எங்கள் ஆலோசனை கர்த்தர், நீர் நித்திய பிதா, சமாதான பிரபு, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினையை உண்மையில் ஏற்றவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது தழும்புகளால் நாங்கள் சுகமானோம், உமது தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். எத்தனை பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஆண்டவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம், நாங்கள் சுகமானோம், நாங்கள் சுகமானோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உம்முடைய வல்லமையை கர்த்தர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தர் தேற்றுகிறதுனால், வழி நடத்துகிறதுனால் உமக்கு நன்றி என்று சொல்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவரே நன்றி, நன்றி, நன்றி. இந்த உபவாச நாளிலே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உமக்கு நேராக எங்கள் ஸ்தோத்திர பலிகளை விண்ணப்பங்களையும் செலுத்த எங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக, இந்த தெய்வீக தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண நன்றி சொல்லுகிறோம். நீர் நல்லவர், எங்களை விடுவிக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், உமது கிருபையினால் எங்களை தாங்குகிறவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி, படைத்தவரே உமக்கு நன்றி, எங்கள் பாதுகாவலரே உமக்கு நன்றி, எங்கள் கீடகமாயிருப்பவரே உமக்கு நன்றி, அரணாயிருப்பவரே உமக்கு நன்றி, ஆபத்து காலத்தில் ஊற்ற துணையாய் இருப்பவரே நன்றி என்று சொல்லுகிறவர்கள் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காக நன்றி அப்பா, உமது இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய மாறாத பிரசன்னத்திற்காக நன்றி, உமது தயவுள்ள கரத்தை கர்த்தர் எங்கள் மேலே நீட்டுகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிறேன், எங்கள் மேல் ஆண்டவரே நீ அன்பாக இருக்கிறேன், உமது தயவை தந்திருக்கிறேன், உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்களை வாழ வைத்திருக்கிறேன், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதிருந்த பொழுது, ஒன்றும் இல்லாத நேரத்திலே கர்த்தருடைய கிருபையினால் எங்களை கனப்படுத்தினீர், எங்களை உயர்த்தினீர், எங்களை வாழ வைத்து அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி, பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி, எங்களை படைத்தவரே உமக்கு நன்றி, அற்புதமானவரே உமக்கு நன்றி, ஆலோசனை கர்த்தரே உமக்கு நன்றி, நித்திய பிதாவா இருப்பவரே உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி, நன்றி அப்பா. உமது கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நன்றி. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான். எல்லாரும் இணைந்து பாடுவோமா? ஆண்டவரே எங்களை தாங்குவது உமது கிருபை, என்னை நடத்துகின்றது, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் கிருபையே, கிருபையே,
நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கினது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. செய்து சொல்லும், உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, தேவ கிருபை, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. இன்னும் சத்தமா எல்லாருடைய கரங்களை உயர்த்தி மனதார ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் துதித்து ஸ்தோத்தரித்து, கிருபையே, உமது கிருபையே, கிருபையே. ஆமா ஆண்டவரே, உமது கிருபை அது மேலானது, அது இன்னும் அது பெரியது. எங்களை வாழ வைத்திருப்பது உமது கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் என்னை உயர்த்தி வைத்த கிருபை, கிருபை. ஒன்றுமில்லாத நேரத்திலே, ஒன்றுமில்லா நேரத்தில் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, கிருபையே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் நீங்கள் பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் ஆண்டவரை எப்படி இருக்கிற மனதார ஆராதிக்கணும். ஆண்டவரே, உமது கிருபை, உமது கிருபை எல்லாவற்றும் நமக்கு துணையாய் இருந்தது, எல்லாவற்றும் நமக்கு ஆதரவாய் இருந்தது. நம்மை சோர்ந்து போற நேரத்தில் எல்லாம் பாதுகாத்தது, உறவிடமாய் நமக்கு ஆதரவாய் இருந்தது தேவ கிருபை. அந்த கிருபை நினைத்து எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த கிருபை பெரியதப்பா, அந்த கிருபை பெரியது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் உடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் எல்லாம் மகனே, மகளே என்று எங்கள் அருகிலே வந்து எங்களை தேற்றினது தேவ கிருபை, எங்களை பாதுகாத்தது தேவ கிருபை, எங்கள் மனதளவிலே எங்களுக்கு தைரியத்தை தந்தது தேவ கிருபை. நாங்கள் அழிந்து போகாமல் இம்மட்டும் ஜீவனோடு இருப்பது தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய வார்த்தையினால், மனிதனுடைய சூழ்ச்சியினால் நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட போது, நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போன போது, மகனே, மகளை நான் இருக்கிறேன் என்று நம்மை தாங்கினது தேவ கிருபை, நம்மை தப்புவித்தது தேவ கிருபை, நமக்கு என்று புதிய வழியை திறந்து தந்தது தேவ கிருபை. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் நேரத்தில் நாங்கள் உடைக்கப்பட்டு இருந்த பொழுது, நாங்கள் யாரும் எங்களுக்கு உதவியாய் வராத போது எங்களை தாங்கினது தேவ கிருபை, எங்களை தப்புவித்தது தேவ கிருபை, எங்களை உயர்த்தினது தேவ கிருபை, எங்களை உருவாக்கினது தேவ கிருபை. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நல்ல கைத்தட்டி, ஆண்டவரே, அந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கும் அழிஞ்சு போயிருப்பேன், அந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கும் நிர்மலமாய் போயிருந்திருப்பேன். இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்திருப்பது தேவ கிருபை, இன்னைக்கு நாங்கள் பிழைத்திருப்பது தேவ கிருபை என்பதை உணர்கிற அத்தனை பேரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலவீன நேரங்கள் வந்ததே, பாடுகள் நம்மை மேற்கொள்ளுகிறது போல வந்ததே, அந்த பலவீனத்திலே நாம் மடிந்து போகாமல் நமக்கு தெய்வீக பலத்தை தந்தது தேவ கிருபை அல்லவா, நம்மை பலப்படுத்துறது தேவ கிருபை அல்லவா. அதனால் இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உமது கிருபை பெரியதப்பா. பலவீன நேரத்தில் என்னை பலப்படுத்தின கிருபை இது. சத்தமா எல்லாரும் இணைந்து, பலவீன நேரத்தில் என்னை பலப்படுத்தின கிருபை. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே. எல்லாரும் இடத்தில் ஆலயத்துக் கொண்டிருக்க அத்தனை பேரும், அத்தனை பேரும் மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. மறுபடியும் கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. கரங்களை தட்டி எல்லாரும் ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய உன்னதமான நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். மகிமை, 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 மகிமை. தெய்வமே உமக்கு மகிமை.
எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். உமது கிருபைக்குள் எங்களை தந்து உம் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடி அது தொடர்ந்து நாம் மறுபடியுமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பேன். நல்ல கைத்தட்டி இந்த பாடலை நம்ம எல்லாரும் பாட போகிறோம். சந்தோஷமாய் கரமுயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேரலையில் இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், நீங்கள் எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஷம்மா தொலைக்காட்சியின் மூலமாய், மகிமை டிவியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் கருங்கல், குமரி மாவட்டம் கருங்கல் இயேசுனமோடு சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நீங்கள் இப்பொழுது இந்த யூடியூப்ல டிவியில பார்க்கும் பொழுதே அதை பிறருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. உங்களை தெரிந்த ஒரு 5 பேருக்காவது தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த ஜெபம் நடைபெறுகிறது, நீங்கள் இதில் பங்கு கொள்ளுங்கள் என்று அவர்களையும் நீங்கள் இதில் அழைத்து வந்து அவர்களும் ஆஸ்வதிக்கப்பட நீங்கள் காரணமாக இருக்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த கூட்டங்கள் ஜெபங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இதன் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அந்த ஸ்கிரீன்ல நம்முடைய யூடியூப் சேனலோட அந்த நேம் ஜீசஸ் வித் சர்ச் கருங்கல் என்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் அதில் பார்த்துக் கொள்வதற்கும் அதில் இணைவதற்கும் அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். கரமுயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நல்லது என்று சொல்லுகிறவர் இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாதது என்று சொல்லுகிறவர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அது இன்றும் என்றும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறவர் இன்னும் சத்தமா அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நல்ல கைத்தட்டி எல்லாரும் இணைந்து. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று நான் ஆர்ப்பரிப்பேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை, தேவ கிருபை மனதிலக்கி உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. நல்ல கைத்தட்டி. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி சத்துரு சேனை பட்சிக்க வந்த போதிலும் முச்சடி தன்னிலே தோன்றின தேவன். சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றின தேவன். சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாய் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம்.
ஆர்ப்பரிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் சொல்லுங்க, என்னை நடத்தினாரே. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி, அவரை போற்றி துதித்து பாடி. காரிருள் போன்ற கஷ்டம் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். மறுபடியும் சொல்லுவோம், எனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தால் என்னை நடத்துகிற தேவன் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்தினார், தேவ கிருபை, தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தாலும், வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை வீரன் நெகேமியாவின் ஆவியை கர்த்தர் நமக்கு அழித்ததினாலே திட நம்பிக்கை தைரியமீதாரே. கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி திட நம்பிக்கையும் தைரியமும் நம்பி ஆண்டவர் நமக்கு தந்தார். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அது என்னென்னமாய் நிலைத்திருக்கிறது. அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி. சத்தமா, என் தேவனை நான் போற்றுவேன், அவரையே துதித்து பாடுவேன். அவரை போற்றி சத்தமா, அவரை போற்றி. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. இதுதான் அவரை போற்றுகிற ஆராதனை, இதுதான் அவரை துதிக்கிற, அவருக்கு ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள், அவருக்கு செலுத்தப்படுகிற துதி பலிகள். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு திட நம்பிக்கை தருகிற ஆண்டவர் அவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு தைரியத்தை தருகிற ஆண்டவராகிய இயேசு அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் இயேசு அவர் எனக்கு துணையாய் என் பட்சமாய் கர்த்தர் இருக்கிறதுனா நான் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, நான் ஒருபோது தோல்வி அடைவதில்லை. என் தேவன் எனக்காய் செய்கிறவைகள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும் என்பதை நம்புகிற தேவ பிள்ளையே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி 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 அப்பா, நன்றி சொல்லுகிறோம். நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கேடகமே உமக்கு நன்றி அப்பா, எங்கள் அடைக்கலமே உமக்கு நன்றி, எங்கள் ஆதரவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்ததெல்லாம் தேவ கிருபை, எங்களுக்கு அடைக்கலமா இருந்தது தேவ கிருபை. சத்துருவின் சூழ்ச்சிகள் எங்களை விழத்தலாமல் எங்களை காத்தது தேவ கிருபை. ஹல்லேலூயா. எங்களை நடத்தினது தேவ கிருபை. அவரே எங்களுக்கு முன் சென்றார். அதனால் அந்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்கிறவர்கள் எல்லாரும் உற்சாக மனதோடு ஒரு விசை கூட கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
கர்த்தாவே ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு இடைப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கர்த்தர் வழி நடத்தும். உம்முடைய தயவினால் எங்களை திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரம் உயர்த்தி சந்தோஷமா நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். 11:30 வரைக்கும் நீங்கள் எழுதி கொடுக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஜெபிக்கப்படும். உங்கள் பெயர் அதை சேர்த்து நீங்கள் எழுதி கொடுக்கும்படி அன்போடு கேட்கிறோம். நேரலையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த யூடியூப்ல சாட் பாக்ஸ்ல உங்கள் விண்ணப்பம் நீங்கள் பதிவு செய்யலாம். இல்லை தொலைக்காட்சியில் இருக்கிறவர்கள் தொலைபேசி மூலமாய் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து உற்சாகமாய் ஒரு சில பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரை, என்னை என்றும் வழி நடத்துவார், என்னை சந்திக்க வந்திடுவார். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். பழைய பாடல் எல்லோருக்கும் தெரிந்தான பாடல் என்று நினைக்கிறேன். சேர்ந்து எங்களோடு சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்காய் ஜீவன் விட்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கைகளை தட்டி, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சேர்ந்து சொல்வோம். இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல், உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதும். இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். சேர்ந்து சொல்வோம். எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். எனக்காய் ஜீவன், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை,
ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன். ஒரு முறை கூட சேர்ந்து சொல்ல இந்த சரணத்தை. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு என்னுடைய வாழ்வில் இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க. கடைசியாக எல்லோரும் கரங்களை வைத்து ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. எந்த கண்மலை, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரர், ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆமப்பா, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்றென்றும் மகிழ. தூயவரே, தூயவரே, எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரர், பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவே உமக்கே.
உமக்கே ஆராதனை. ரபதரகபஷதரகபோ ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீர். ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என்னுடைய பலனாயிருந்தீர், எதற்கும் பயமில்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த நுயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த நுயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடு. ராஜா நீ செய்த நன்மை எண்ணியே துதித்திடுவேன். ஒரு முறை கூட ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடு. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமே ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஒரு மனமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உமக்கு தான். ஆராதனையும் ஸ்தோத்திர பலி அப்பா உமக்கு தான். எபினேசர் இதுவரை உதவினீர் என்ற பாலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி
அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய். அவர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி கைகளை தட்டி அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து. நம்முடைய வாழ்க்கையில் அவள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டார். எனவே யெகோவா ஈரே ஒரு முறை கூட யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டார். என்னுடைய உடன்பிறப்பை பார்த்து கொண்டார். என்னுடைய தொழிலை பார்த்து கொண்டார். எல்லாம் பார்த்து கொண்டீ. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து
அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர் சமாதானம் தருகிறீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர் யெகோவா ஷாலோம் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆமென் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே என்னாலும் அறிக்கையிடுவோம் என்னாலும் வெற்றி எனக்கு தருவார் யெகோவா நிசியே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாலை கூட பாடி ஆண்டோட நாமத்தை மைப்படுத்தும் ஒரு பாலை கூட பாடி ஆண்டோட நாமத்தை மைப்படுத்தும் பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே இந்த பாலை சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம் ஆண்டோட நாமம் மகிமைப்படுவதாக பெந்தேகோஸ்தே அனுபவம் தாரும் ஆமென் ஹல்லேலூயா அனுபவம் தாருமே பின்மாறியாவியே ஊற்றுமே பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறியாவியே ஊற்றுமே கைகளை தட்டி இந்த பாடலை சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம் மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நீரப்புமே என்னை நீரப்புமே என்னை நீரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே என்னை நீரப்புமே என்னை நீரப்புமே என்னை நீரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே பின்
மாறியாவியே ஊற்றுமே, பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறியாவியே ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை சேர்ந்து சொல்வோம். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினின் உலைய மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலய மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றும். ஆமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே ஆமப்பா, என்னை நிரப்பும். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் தாருமே. எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, ஆமே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை சேர்ந்து சொல்லும். என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்பியே அனுப்பும். என் பாத்திரம் நிரம்பி வழி என்னை நிரப்பும். நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்பியே அனுப்புங்கப்பா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அந்நிய பாஷையை பேசி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே.
எவ்வளவு நல்ல கரங்களை தட்டி எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பி அனுப்பும், நிரப்பி அனுப்பும். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்க உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்க உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. எல்லாரும் ஜெபத்தோடு, ஜெப நிலையில நல்ல ஆவியில பலத்தோடு உற்சாகம் உள்ளவர்களாய் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்ப வேண்டும். எங்களை நீர் ஆளுகை செய்ய வேண்டும். உம்முடைய முன்மாறி பின்மாறி எங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல ஆவியில பலமுள்ளவர்களாய் கர்த்தர் மகத்தான காரியங்களை இன்றைக்கு நம் நடுவிலே அவர் செய்ய போகிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்களாய் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்க 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 கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த அவருடைய உன்னதமான நாமத்தை உயர்த்தும் பொழுது தெய்வீக மகிமையை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் யாரும் வந்த வண்ணமாய் வெறுமையாய் திரும்பி செல்வதற்கு அல்ல, கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் உண்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. நாம எண்ணி பார்க்க முடியாத, நாம் யோசிக்காத மிகப்பெரிய அற்புதங்களை நம் தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்காக செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக நம் நடுவிலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிங்க. எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பு, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பு, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை நிரப்பட்டு, எங்களை நிரப்பட்டு அந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவம் அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் இறங்கி வந்தது போல ஒரு மிகுந்த சத்தத்தோடு முழக்கத்தோடு அக்கினி மயமான நாவுகளோடு எங்கள் தேவனே எங்கள் நடுவிலே நீர் வெளிப்பட்டதற்காய் நன்றி. எங்களை உயிர்ப்பிப்பதற்காக, எங்களை பலனடைய பண்ணுவதற்காக, நாங்கள் தைரியம் அடைவதற்காக, நாங்கள் சாட்சியாய் நிற்பதற்காக எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே உம்முடைய வல்லமையான செயல்களை நீர் வெளிப்படுத்தி தந்து எங்களை உற்சாகப்படுத்தினதற்காய் நன்றி. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். கர்த்தர் பலத்த காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளும் அவர் செய்ய விரும்புகிறார். ஒவ்வொருவரை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு தொட்டு சுகமாக்க விரும்புகிறார். நீங்கள் பலவான்கள், நீங்கள் பலவான்கள், நீங்கள் பலவீனர்கள் அல்ல. நீங்கள் கிறிஸ்து இயேசுவினால் நீங்கள் பலவான்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு என்கிற இந்த நம்பிக்கைக்காக இந்த விடுதலையோடு கர்த்தரை எல்லாரும் ஆர்ப்பரித்து ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தேவன் என்னை எல்லா தீமைக்கு தப்புவிப்பா, அவர் என்னை விடுவிப்பா, அவர் என்னை பாதுகாப்பா, அவர் எனக்கு சுகம் தருவா, அவர் எனக்கு ஆதரவா இருப்பா. ஜீசஸ், ஜீசஸ். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய உன்னதமான நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமை செலுத்தி நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் உற்சாக மனதோடு உத்தம இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேட போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு உங்க ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே, ஒவ்வொருடைய தனிப்பட்ட நபருடைய ஜீவியங்களுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்பினதுனா, அவர் தம்முடைய வல்லமை அவர் விளங்க பண்ணினபடினா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, இந்த உபவாச நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தேவ பலன் வருவதாக, தேவ பலன் வருவதாக. பின்னாடி வர்றவங்க முன்னால வரலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே விளங்கட்டும், உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். ஆவியானுடைய வல்லமை பலத்த விதமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, எல்லாரும் துதிங்க, 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 துதிக்க 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 ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தருடைய அளவில்லாத மகிமை வெளிப்படுகிறதை நீங்கள் உணர்கிறீர்கள்.
ஹalleluya. உங்கள் சரீரத்தில் விடுதலை, ஆவியிலே விடுதலை, ஆத்மாவிலே விடுதலை, சரீரத்தில் இருக்கிற பலவீனத்திலிருந்து விடுதலை, எல்லா நோய்களிலிருந்து விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆரம்ப ஜெப நேரத்தில் மகிமையாய் அவர் வெளிப்படுகிறார். அவர் மகிமையாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் துதி ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. எல்லாரும் நல்ல உற்சாக மனதோடு கர்த்தரை துதித்து துதித்து மகிமைப்படுத்துங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அற்புதம் உண்டு. அவரை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் சரீரங்களிலே உண்டு, அவங்க குடும்பத்தில் உண்டு, அவங்க செய்கிற வேலைகளிலே உண்டு. அதனால் கர்த்தரை மட்டும் நம்பி அவரை மட்டும் சார்ந்து வாழ்ந்து ஆண்டவரே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, உம்மை நாங்கள் சார்ந்து வாழ்கிறோம், உம்மை நாங்கள் நித்தமும் தேடுகிறோம், உம்மையே நாங்கள் நம்பி ஜீவிக்கிறோம். எங்களை வழிநடத்துகிறவரே நன்றி 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 நன்றி. எல்லாரும் அப்படியே சில நிமிடங்கள் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை ஆராதிங்க. ஹalleluya. உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் மன்றாட்டின் ஜெபத்தை கர்த்தருக்கு நேராக தெரியப்படுத்துங்க. நீங்கள் விடுதலையோடு ஜெபிக்க கூடாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இப்பொழுது முற்றிலுமாய் உங்களை விட்டு விலகி போகிறது. ஹalleluya. உங்கள் சரீரங்களை விட்டு அவைகள் மாறுகிறது, மறைந்து போகிறது. சாத்தானுடைய சோர்வின் ஆவிகள், அவன் கொண்டு வருகிற சோர்வின் வல்லமைகள் நம்முடைய சரீரங்களை விட்டு வெளியேறுகிறது. ஹalleluya. ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் புது பலன், ஒரு புது விடுதலை, ஒரு புதிய அற்புதம், ஒரு தெய்வீக சுகம் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் தருகிறார். இதனாலே நாம் பலன் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். இதனாலே நாம் அற்புதம் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனதார கர்த்தரை துதிங்க. நம் ஒவ்வொருவரும் தெய்வீக பலத்தை அனுபவிக்கும்படி, கர்த்தர் நாம் சொல்லுகிற ஜெபத்திற்கு பதில் தரும்படி ஆண்டவர் இடத்துல பிரசன்னமாய் இருக்கிறார் என்று நாம் நம்பி வந்திருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை வீண் போவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் மன்றாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கு பரலோகம் பதில் தந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, அப்பான்னு கூப்பிடுங்க. எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுங்க. ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் பலவீனப்பட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆத்மாவிலே பலவீனப்பட்டு ஆத்மாவிலே தோய்ந்தவர்களாய் வந்திருக்கிறோம். எங்களை பலப்படுத்தும்படி எங்கள் தேவ ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படி, எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றும்படி, எங்கள் தேற்றற வாழ இன்றைக்கும் எங்கள் நடுவிலே வந்ததற்காய் நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பான்னு கூப்பிடுங்க. ஸ்தோத்திரம். நல்லவரே, உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு துணையாய் வருகிறவரே, உமக்கு நன்றி. ஆதரவாய் ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவரே சொல்லுங்க. நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya. நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கையே நீ தானையா. நான் நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானே. அப்படியே அமர்ந்து கொண்டு உங்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி தேவ சன்னிதானத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும்.
இந்த வார்த்தை, இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் நம்புகிறது உம்மாலே வரும், நான் நம்புகிறது உம்மாலே வரும். இப்போ நீங்க நம்பி வந்திருக்கிற காரியத்தை கர்த்தருடைய சமூகத்துல 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பல எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், பல எண்ணங்களோடு உம்முடைய சன்னிதானத்தில் நான் வந்திருக்கிறேன். நான் மனுஷனை தேடி ஓடல, சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை தேடி ஓடினால் அவர் எனக்கு எப்படியாகிலும் ஒரு அற்புதத்தை செய்வார், எப்படியாகிலும் என்னை விடுவிப்பா, எப்படியாகிலும் என்னை கனப்படுத்துவா, எப்படியாகிலும் என்னை விசாலத்திலே வைப்பா, எப்படியாகிலும் என் வேதனை என்னை விட்டு அகற்றுவா, என் நிந்தைகளை என்னை விட்டு புரட்டி போடுவா என்கிற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி இருக்கிற இடங்களை நல்ல கைத்தட்டி என் தேவன் என் தேவன் என் தேவன் எனக்கு செய்ய நினைத்த காரியம் ஒன்று தடைபடாது, என் தேவன் எனக்கென்று முன்குறித்த காரியங்கள் ஒன்று தடைபடாது. நான் அவரை நம்புகிறபடினால் கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பா, அப்படி நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையா நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவேன். என் தேவன் என்னை எல்லா தீமைக்கு விலக்கி காப்பா, அவரின் ஆத்துமாவை காப்பா, அவரின் போக்கையும் வரத்தையும் என்னை காப்பா. ஹல்லேலூயா. இது முதற்கொண்டு எல்லாவற்றையும் எனக்கு தேவ தயவு, தேவ கிருபை எனக்கு உண்டு என்று விசுவாசிக்கிற சபையார் அத்தனை பேர் நல்ல கரங்களை தட்டி ஆவியில பலத்தோடு நீங்க ஜெபிங்க சொல்லுங்க. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். உங்க நம்பிக்கைக்குரிய காரியங்கள் நீங்க எதெல்லாம் இதை நம்பி எதையெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியங்களுக்கு என் தேவன் பதில் தரும்படி, என் தேவன் அவைகளிலே ஒரு மாற்றத்தை, உயர்வை தரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். சபையே நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொண்டு வர முடியும். இந்த ஜெபம் தான் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க உங்களுக்கு பலன் தர முடியும். இந்த ஜெபம் தான் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சூழ்ச்சிகளை முற்றிலுமாய் அகற்றி போட முடியும். ஹல்லேலூயா. அநேக நினைக்கிறீங்க எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, ஆனால் எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கல, எனக்கு எந்த எதிர்ப்பும் வரல, என்னை யாரும் எதிர்க்கல, ஆனால் எனக்கு ஒரு நன்மை நடக்கல, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனா எனக்கு ஒரு சந்தோஷமோ ஒரு சமாதானமோ ஒரு எதிர்பார்ப்பு, நான் நினைத்த காரியங்கள் ஒண்ணு நடக்கல. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு யுத்தம் இருக்கிறது. அதனால் எல்லாரும் இணைந்து நமக்கு விரோதமாய் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத கிரியைகளை அழிக்கும்படி ஆண்டவர் அவைகளை நிர்மூலமாக்கி போடும்படி எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. என்னுடைய கண்ணு காணாத, என் கண்கள் காணாத வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. ஜெபிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வாயில தெரிஞ்ச அநேகர் சொல்றீங்க எனக்கு ஒரு எதிர்ப்பும் இல்லை, எந்த மனுஷன் எனக்கு எதிராக எழுப்பி வரல, ஆனாலும் எனக்கு எந்த நல்ல காரியமும் நடக்கல, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனாலும் சமாதானம் இல்லை, என் சரீரத்தில் ஒரு பலவீனம் இல்லை, ஆனாலும் சோர்வு, ஆனாலும் பலவீனம், ஆனாலும் சோர்வு. ஹல்லேலூயா. மறைமுகமாய் நமக்கு பின்னாலே, நமக்கு பின்னணியில் நின்று செயல்படுகிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அவைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். ஜெபிங்க. எல்லாரும் இணைந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. அப்பா ஹல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்த ஆண்டவர். இன்றைக்கு அந்த வல்லமைகள் குறைந்து போகவில்லை, நீர் வெற்றி சிறந்த ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறேன், எங்களுக்கு விரோதமாய் மறைமுகமாய் பின்னணியிலே, எங்கள் கண்களுக்கு தெரியாமலே பின்னணியிலே நின்று செயல்படுகிற எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தர் அநேகருடைய கட்டுகளை இப்பொழுது உடைத்துக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்ந்து வருகிற கட்டுகளை கர்த்தர் இப்பொழுது உடைத்தறிகிற ஒரு தருணம். இப்பொழுது உங்களை உடைத்தறி ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை உருவாக்குகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், உங்கள் கண்கள் காணாத வல்லமைகள், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பின்னணியிலே அந்தகார கிரியைகள், இவைகளை கர்த்தர் இப்பொழுது நிர்மூலமாக்கி போடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க. நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க. கர்த்தர் உங்களுடைய சரீரங்களிலே, உங்க குடும்பத்திலே, உங்க வேலைகளிலே ஒரு அற்புதத்தை அவர் செய்ய விரும்புகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் கண்களுக்கு தெரியாத ஏவலை நாவிகள், எங்கள் கண்களுக்கு தெரியாத பில்லி சூனியத்தின் கிரியைகள், எங்கள் கண்களுக்கு தெரியாத மந்திர வல்லமைகள், எங்கள் கண்களுக்கு தெரியாத மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் எந்த சூழலிலும் எந்த காரியத்திலும் ஏற்படுத்தப்படுகிற தீமைகள் எங்களை அணுகாமல் இருந்த புறப்பட்டு வந்த இடத்திற்கு அது திரும்ப செல்வதாக, புறப்பட்டு வந்த இடத்தை அவைகள் சீர்குலைப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். அநேகர்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். அநேகருடைய சரீரங்களிலே விடுதலை, அநேகருடைய குடும்பத்தில் விடுதலை, அநேகருடைய பாவ கட்டிலிருந்து விடுதலை, சாபத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. சரீரத்திலே பலவீனத்தை கொண்டு வந்து கட்டி வைத்த பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இப்பொழுது விலகி ஓடுகிறது. உங்க சரீரத்தில் விடுதலை, உங்க சரீரத்தில் விடுதலை. ஜெபிங்க ஜெபிங்க. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நல்ல ஆவியில உற்சாகம் உள்ளவர்களாய் நீங்க ஜெபிக்க 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 கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிறார். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. பொல்லாத சத்துருவே, தேவ பிள்ளைகள் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகள் மேல் உனக்கு ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. உன்னுடைய கிரியைகளை எடுத்துக்கொண்டு நீ வெளியேறு. உன்னுடைய வல்லமைகளை எடுத்துக்கொண்டு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு, அவர்கள் குடும்பத்தை விட்டு நீ வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. நல்லா ஜெபிங்க ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மகத்தான ஒரு அற்புத விடுதலையை, அற்புத விடுதலையை உங்கள் ஒவ்வொருவருக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க சபையே, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில விடுதலை, ஆத்மாவில விடுதலை, சரீரத்தில் விடுதலை. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சரீரங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் உயர்வுகளை விரும்பாதவர்கள், உங்கள் ஆசீர்வாதங்களை விரும்பாதவர்கள், உங்கள் மேல் எரிச்சல் பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தது நிமித்தம் நீங்கள் இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், அந்த கட்டுகளை நான் உடைத்தெறிய போகிறேன். அந்த வல்லமைகளை நான் தகர்க்க போகிறேன். என் ஜனத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா கிரியைகளை நான் அழிக்க போகிறேன், அழிக்க போகிறேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த விதமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம் அதுதான். உங்கள் கண்களுக்கு தெரியாத எல்லா வல்லமைகள் உங்களை விட்டு அகன்று போக போகிறது, அகன்று போகிறது. ஹல்லேலூயா. நேர்வழியாய் யாராகிலும் நம்மை எதிர்த்தால் இவர்கள் தான் நமக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் சத்துருவோ அவன் பின்னணியிலே நின்று கிரியை செய்கிறார். அவன் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் கிரியை செய்கிறார். வானமண்டலத்தின் ஆவிகளோடு இணைந்து செயல்படுகிறார். பொல்லாத கிரியைகளோடு அவன் இணைந்து செயல்படுகிறார். இந்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நம்மை விட்டு அகன்று போகிறது. உங்க ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. ஜெபிங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, எங்கள் வாழ்வில் இருக்கிற அடிமைத்தனங்கள் மாறுவதாக. அடிமைத்தனத்தின் வாழ்வுகள் முடிவுக்கு வருவதாக. பொல்லாத சத்துருவுக்கு அடிமைப்பட்டிருந்த அனுபவங்கள், ஹல்லேலூயா, போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருந்த அனுபவங்கள், ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமைப்பட்டிருந்தவைகள், இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் எங்களை அணுகாமல் எங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால்.
ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் முழு மனதோடு இன்னைக்கு அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அநேகருக்குள்ளே தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பலத்தின் மேல் பலனடைய உன்னத சீயோனின் அனுபவத்தை பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவுவாராக. நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே. அப்படி எழுந்திருப்போம். இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சேர்ந்து ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, ஆமாண்டவரே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இரண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை அசைத்து யாவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நாங்க ஒரு அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் வெறுமையாக போக கூடாது. இன்னைக்கு வந்த வண்ணமாய் நாங்கள் ஒருவரும் போக கூடாது. எங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்படியே கரங்களை தட்டி எல்லாரும் கேளுங்க. ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும்ப்பா. இன்னைக்கு நாங்க ஒரு அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் தேவ சமூகத்தை சார்ந்து அவரை தேடி வந்திருக்கிறதுனால இன்னைக்கு எங்க வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம், எங்க வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம், எங்க குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நடக்கணும், நடக்கணும். எத்தனை பேர் கேட்கறீங்க? ஹல்லேலூயா. யாவே ரஃபா, ரஃபா அவர் சுகம் தருகிற ஆண்டவர். யெகோவா ரஃபா அவர் சுகம் தருகிற ஆண்டவர், அவர் சுகம் தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். யெகோவா ரூவா நம்முடைய நல்ல மேய்ப்பர். இந்த ஆண்டவரால உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த ஆண்டவரால உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர முடியும். இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்துல கர்த்தர் நிச்சயமாய் 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 நெடுநாட்கள் காத்திருந்த காரியங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு தந்து அந்த காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, இன்னைக்கு நாங்க ஒரு அற்புதத்தை பார்க்கணும். இன்னைக்கு நாங்க ஒவ்வொருவரும் ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும். ஒரு அற்புதத்தை பார்க்கணும், ஒரு விடுதலையை பார்க்கணும், ஒரு சுகத்தை பார்க்கணும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து நல்ல ஆவியில உற்சாகம் உள்ளவர்களா ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும்ப்பா. ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும். ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும்ப்பா. ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும். எல்லாரும் ஆவில பலத்தோடு நல்லா கேளுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும்.
ஆண்டவரே, எங்களுக்கு மறைமுகமாய் செயல்படுகிற எல்லா கிரியைகள் அழிக்கப்பட்டு நாங்கள் வெற்றிக்கு நேராக முழக்கமிட்டு முன்னேற, நாங்கள் வெற்றிக்கு நேராக நாங்கள் ஆயத்தமாகிற அந்த உன்னத அனுபவத்தை எங்கள் கண்கள் பார்க்கணும். அந்த அற்புதத்தை எங்கள் கண்கள் பார்க்கணும். பலவீனத்திலிருந்து, நோய்களில் இருந்து, வியாதியிலிருந்து விடுதலை அடைகிறதை எங்கள் கண்கள் பார்க்கணும். ஆண்டவரே, கடன் பாரத்திலிருந்து எங்கள் வாழ்க்கை விடுதலை பெறுகிறதை எங்கள் கண்கள் பார்க்கணும். இது ஒரு அற்புதம். எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காணட்டும் அப்பா, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இயேசுவே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 hallelujah, 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 hallelujah. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி நம்புவேன். அவரை நம்புகிறவர்கள், அவரை நம்புகிற காரியங்கள் அவராலே வரும். அவரை நம்புகிறவர்கள், நீங்கள் நம்புகிற காரியத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் நம்புகிற காரியம் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். இயேசு ஒருவரை. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் நம்புவேன், ஒரு அற்புதம் செய்கிற என்னுடைய ஆண்டவரை நம்புவேன். எனக்காக மாறுதல்களை தருகிற என் ஆண்டவரை நம்புவேன். என் ஏக்கங்களை நிறைவேற பண்ணுகிற என் ஆண்டவரை நம்புவேன். என் எண்ணங்களை புரிந்து கொண்டு அற்புதம் செய்கிற என் ஆண்டவரை நம்புவேன். நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல வாய்களை திறந்து ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாய் கர்த்தரை துதித்து 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 எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்புவேன். அப்படியே நம்ம அமர்ந்து கொண்டு தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இருந்த வண்ணமா எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு உம்முடைய பாதுகாப்பு தேவை. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கொடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்கு பார்த்தாலும் கொடிய வியாதிகள். இன்றைக்கு காலை பத்திரிகை செய்தியில நம்முடைய குமரி மாவட்டத்தில் ஒரு எலி காய்ச்சல் வேகமாய் பரவி வருகிறதா. இதனால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஏற்கனவே பல வருடங்களாக இருக்கிற ஒரு நோய் தான். ஆனால் இப்போ அது கொஞ்சம் வேகமாய் பரவி பல தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உள் உறுப்புகளை அது பாதிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். எந்த அறிகுறிகளே இல்லை. காய்ச்சல் வரும், தலைவலி வருது, அப்படி விட்டு போயிருது. ஆனால் அது உள்ளே இருந்து பாதிப்பை ஏற்படுத்தி திடீரென்று வெளிப்படுத்துகிறதா. இன்றைக்குடைய பத்திரிகை செய்தி அதுதான். இன்னைக்கு காலையில் எல்லாரும் அப்படி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல தெய்வீக பாதுகாப்பு வேண்டும்.
எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தருடைய உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே அவருடைய ரத்தம் தெளித்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி, சங்கார தூதனுடைய வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வராதுபடி, நம்முடைய சிரசில் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பூசப்படும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்படியே கூப்பிடுங்க. ஜெபம் பண்ணுங்க. நீ எங்க இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, எங்க இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. நேரலையில வீட்டில இருந்து ஜெபிக்கிறவங்க கூட, மொபைல் போன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்கள ஜெபம் பண்ணுங்க. எந்த தீமையும், எந்த பாதிப்பும், எந்த கொடிய வியாதிகளும் யாருக்கு வரக்கூடாது, யாருக்கு வந்துவிடக்கூடாது. திடீரென்று ஒரு காய்ச்சல், திடீரென்று ஒரு தலைவலி, திடீரென்று ஒரு த்ரோட் பெயின், தொண்டை வலி வருது, அப்படியே போயிருது. நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாம் அப்படி போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல. ஆனா இந்த காய்ச்சல், இந்த ஒரு பலவீனம் உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு பெரிய தீமையை விளைவித்துக் கொண்டிருக்கிறதா, இது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு தீமை விளைவித்துக் கொண்டிருக்கிறது என்று இன்றைய பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். எந்த கொள்ளை நோய்கள், எந்த கொடிய வியாதிகள், ஹல்லேலூயா, எந்த பலவீனங்களும் எங்களை தாக்கிவிடக் கூடாது. சாவுக்கு ஏதுவான எதுவும் எங்களை சேதப்படுத்த கூடாது. கர்த்தர் எங்களுக்கு நீடித்த ஆயுசை, நீடித்த நாட்களை தந்திருக்கிறீர். நாங்கள் ஜெபித்து ஜெபித்து உம் சமூகத்தை நோக்கி பார்க்கிறதுனா கர்த்தர் எங்களுக்கு நீடித்த நாட்களை தருவி என்பது எங்களுடைய விசுவாசமாய் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் நம்மை பலப்படுத்தும்படி, இன்னும் நமக்கு கிருபை தரும்படி, இன்னும் எல்லா பலவீனத்தின் வல்லமைகளை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், கொடிய வியாதிகள் எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்களுக்கு நீங்க தான்ப்பா பாதுகாப்பு, எங்களுக்கு நீங்க தான்ப்பா பாதுகாப்பு. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு நீங்க தான்ப்பா பாதுகாப்பு, எங்களுக்கு நீங்க தான்ப்பா பாதுகாப்பு. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. இந்த கொடிய உலகம், பொல்லாத உலகம், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் அழிவுகள், எங்கு பார்த்தாலும் நாச மோசங்கள், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பி வருகிறது. இவைகள் எல்லாம் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. நாங்கள் கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இது போன்ற எந்த தீமைகள், எந்த சேதங்கள் எங்கள் உயிரை பறித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. எங்களுக்கு எந்த தீமைகளும், எந்த பொல்லாத கிரியைகளும் எங்களை சேதப்படுத்தி விடக்கூடாதப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே மறைத்து பொதிந்து பாதுகாக்கும்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினா நான் அவனை விடுவிப்பேன். அவர் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பே என்று சொன்ன ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்ந்த அடைக்கலத்திற்குள்ளே கர்த்தர் மறைத்து வைத்து பாதுகாக்கும்படி நல்ல கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தந்து கொண்டிருக்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. கரங்களை உயர்த்த அப்படியே சொல்லுவோம். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் அரணீரே என் கேடகமானீரே, காக்கும் அரணீரே என் கேடகமானீரே. புகலிடமே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, புகலிடமே,
அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே நிழலில் நான் தங்கியுள்ளேன் சொல்லுங்க உன்னதரே உன்னதரே உம் கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி பாடுவோம் சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் அவர் நம்மை பாதுகாப்பாரா நிச்சயமாய் பாதுகாப்பார் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே புகலிடமே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே கர்த்தர் நமக்கு தெய்வீக பாதுகாப்பை தருகிறபடியால் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இன்னைக்கு வந்திருக்கிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றிற்காக நாம் வேகமாய் ஜெபித்து அடுத்த பகுதிக்குள்ளே சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, பிள்ளைகளுக்காக, நாம் செய்கிற வேலைகளுக்காக, இந்த காரியத்திற்கெல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை என்னுடைய தாயார் முன்பதாக வந்து பிறகு நடத்த போறாங்க. நம்ம எல்லாரும் இணைந்து அதற்கு முன்பதாக நாம் இப்பொழுது சொல்லும் பொழுது வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் நம்ம ஒவ்வொரு காரியத்திற்காக இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரிச்சர்ட் என்கிற ஒரு வாலிப ஒரு மகன், அவனுடைய ரட்சிப்பிற்காக, அவனுக்குள் இருக்கிற எல்லா கிரியைகள், ஸ்தோத்திரம், எல்லா பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ரிச்சர்ட்ங்கிற தம்பிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு நல்ல ரட்சிப்பை தருவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். டேவிட் ராஜ் என்கிறவருடைய கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். கர்த்தர்களுக்கு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை தரும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நீங்க சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் என்று ஒரு நம்பிக்கையோடு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஜெபம் பண்ண கேட்டிருக்கிறாங்க. நம்ம அத்தனை பேரும் முழு உள்ளத்தோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நீங்க ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகள் ஜெபமாய் மாற்றப்பட்டு தேவ சமூகத்திற்கு திருப்பப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனகராஜ் என்கிற ஒரு சகோதரர் இன்னைக்கு ஒரு சிடி ஸ்கேனுக்காக அவங்க சென்றிருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு பாதிப்பு இல்லாதபடி கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை தரும்படி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் எந்த கொடிய வியாதிகள், எந்த தீமைகள் வராதபடி கர்த்தர் மகனை பாதுகாக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரவீன் குமார் என்கிற ஒரு சகோதரர், அவருடைய வாழ்க்கை குறித்து கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை கர்த்தர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. திருநெல்வேலியில் இருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய மூத்த மகள் ஜெனி, அவங்களுக்கு 1.5 வருடங்களாக குழந்தை இல்லை. கர்த்தர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி கரமுயர்த்தி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராபர்ட் ராஜ் என்கிற ஒரு சகோதரர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தருடைய இந்த குடிப்பழக்கத்திற்கு, இந்த அடிமையை, இந்த அடிமைத்தனத்தை முற்றிலும் மாற்றி போடும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சாந்தி ஜான்சன் என்கிறவங்க, அவருடைய மகன் மெரின் கிறிஸ்டோ சரியான வேலை இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தர்களுக்கு நல்ல வேலை கொடுக்கவும், திருமணமும் நடக்கவும் கர்த்தர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகள் மெரிட்டா எட்வின், அவங்களுக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகுது. கர்த்தர்களுக்கு சீக்கிரமாய் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி, அவளுக்கு கர்ப்பவதியாய் கர்த்தர் மாற்றும்படி எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை, இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த நாட்களிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்ய வேண்டும் என நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நிகிலா சுபின், அவருடைய கணவருக்கு அவனுடைய கிடைக்க வேண்டிய சம்பளம் அநேகம் பெண்டிங் இருக்கிறது. கர்த்தர் அந்த கிடைக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்கும்படி கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷைஜு என்கிற ஒரு சகோதரருக்கு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை. நல்ல வேலை கர்த்தர் கொடுக்கும்படி கரம் உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
செல்வ நேசம் என்கிற ஒரு தாயார், அவங்களுடைய பேரன் கட்டட வேலைகள் எடுத்து செய்த நஷ்டம் இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல வேலை கொடுக்கும்படி, இந்த நஷ்டத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படி கரம் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விஜயகுமார் என்கிற ஒரு சகோதரர் புகை பிடிக்கிற பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு இதுல இருந்து ஒரு பூர்ணமான விடுதலை கொடுக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மேரி சுதா என்கிற ஒரு சகோதரியுடைய மகன் வெளிநாட்டிற்கு வேலை தேடி போயிருக்கிறான். 5ஆம் தேதி விசா முடிவடைகிறது. கர்த்தர் அந்த தடைகளை எல்லாம் மாற்றி சீக்கிரமாய் ஒரு நல்ல வேலை கர்த்தர் கொடுக்கும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விஜயராணி என்கிற ஒரு சகோதரி, அவருடைய மகனுக்கு வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ராஜேஷ் என்கிற ஒரு வாலிபன் வேலை வாய்ப்புக்காய் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் சீக்கிரமாய் கால தாமதம் இல்லாமல் ஒரு வேலை கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். மரிய செல்வி என்கிற ஒரு தன்னுடைய பேர பிள்ளைகள் கோயம்புத்தூர்ல கல்லூரி படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நல்ல ஞானத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெயமேரி தேவக்கோட்டை பதிலிருந்த அவருடைய மகன் குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. திருப்பூர் பதிந்த தேவராணி அவருடைய மகன் மொபைல் போனுக்கு ஆன்லைன் கேம்ஸ்க்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தர் இந்த மகனை விடுவிக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செல்வபாய் திருநெல்வேலியில் இருந்து பிள்ளைகளுடைய வேலைக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஜெபக்கனி ராமநாதபுரத்தில் இருந்து மகளுடைய வேலைக்காக, திருமணத்திற்காக, மகனுடைய வேலையின் உயர்வுக்காக கர்த்தர் இந்த குடும்பத்தில் இந்த காரியங்களை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் வரது கருத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உண்ணாமலை கடையில் பகுதியில் இருந்து ஜோசப் என்கிறவங்க ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த சகோதரனுக்கு ஒரு அற்புதமான விடுதலையை சீக்கிரமாய் கொடுக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சென்னையில இருந்து எஸ்தர் என்கிற ஒரு சகோதரி, அவருடைய நில பிரச்சனைகள் இருக்கிறது. கர்த்தரை சீக்கிரமாய் மாற்றி போடும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அனிதா சென்னையில இருந்து கண் பார்வை தெளிவாக கிடைக்க கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெனிட்டா சென்னையில இருந்து கணவனுக்காக அவங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கணும். ஸ்தோத்திரம். இல்ல ஃபீவர் இருக்கிறது, நல்ல பலவீனப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஃபீவரை மாத்து, இந்த காய்ச்சலை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சென்னையிலிருந்து துளசி 14 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிற அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை வைத்து அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, சீக்கிரமாய் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. சீக்கிரமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. லீலா வேலூர் பகுதியிலிருந்து அவருடைய மகள் யூட்ரஸ்ல இருக்க கட்டியை கர்த்தர் மறைய பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமா என்கிற ஒரு சகோதரி நாகர்கோயில் இருந்து வீட்டில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. கர்த்தர் இந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாலூர் பகுதியிலிருந்து மோனிஷா, அவனுடைய பிள்ளை 2.5 வயது, யூரின் சரியா போகாம பிளாக் ஆயிருக்குது. அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு 2.5 வயசு இந்த குழந்தைக்கு கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுதே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சபையை சார்ந்த ஒரு சகோதரி, அவருடைய தம்பி உதயன் என்கிறவங்க சிறுநீரக பிரச்சனையோடு இருந்தாங்க. அவர் கட்டி இருந்தது, அது மாற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதை ஒரு பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறாங்க. எந்த தீங்கும் சேதம் இல்லாத நல்ல விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படி, அங்க மறுபடியுமா நல்ல ஆரோக்கியத்தோடு செயல்பட கர்த்தர் நீடித்த ஆயுசை கொடுக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டபடியினால் நல்ல கைத்தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே, எங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
ஹல்லேலூயா. ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, அகதா ஹெப்சி, நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் PhD படிப்பை கடந்த 6 வருடமாய் படித்து கொண்டிருக்கிறேன். என்னால் அந்த படிப்பை முடித்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியவில்லை. தற்போது என் படிப்பின் இறுதி கட்டமான பிரசன்டேஷன் நடைபெற்றது. நான் நன்றாக செய்தும் என் பெயர் செலெக்ஷன் லிஸ்டில் வரவில்லை. நான் கேட்டபோது 6 ஆண்டுகள் கடந்ததால் என் பெயர்கள் வெளியிடப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். வேறு காரணங்களை காட்டுகிறார்கள். ஸ்தோத்திரம். அதனால வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆளே அப்பாயின்மெண்ட் செய்யலை. இதனால மிகுந்த மனவேதனையில் இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த சகோதரிக்கு சீக்கிரமாய் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய, அவங்க பெயர் அந்த லிஸ்ட்டில் வெளியிடப்பட்டு சீக்கிரமாக அந்த வைவா எல்லாம் கம்ப்ளீட் பண்ண, இந்த பிரசன்டேஷன் எல்லாம் முடித்து ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு அற்புதத்தை செய்யும்படி வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவருடைய கணவரோடு வெளிநாட்டில் போய் வேலையில் செட்டில் ஆகணும். அதற்கும் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். திருமணம் முடிந்து 3 ஆண்டுகள் ஆகுது. கர்த்தர் சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி, நல்ல வேலையை கர்த்தர் கட்டளையிடும்படி எல்லாரும் பாரத்தோடு கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டபடினா ஒரு விசை கூட நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு தாயார் எழுதியிருக்கிறாங்க, என்னுடைய மகன் திருமண வயது கடந்திருக்கிறான், திருமணம் வரன் அமையல, கடன் தீரணும், தொழில் இருக்கிற நஷ்டங்கள் மாற்றப்பட்டு வருமானம் கிடைக்கணும், அவங்க உடம்பு இருக்கிற பலவீனம் முற்றுமாய் மாறணும். ஸ்தோத்திரம். அதை எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி திருமணத்திற்கு இருக்கிற தடைகள் முற்றுமாய் மாறி போகும்படி நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தடையெல்லாம் மாற்றுங்கப்பா, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யுங்கப்பா. கர்த்தர் செய்தபடியால் நன்றி என்று சொல்லி நல்ல கைத்தடி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம், போற்ற வந்தோம். நன்றி பலிகள், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மையே போற்ற வந்தோம், உம்மையை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோம். சொல்லுங்க, கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோம். உடன்படிக்கை, உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, கவலைகள் பெருகி நின்ற போது உடன்படிக்கை உந்தனின் பிள்ளையாய் நின்ற என்னை கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவருடைய கிருபை சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. இப்பொழுது ஒரு சகோதரி அவங்க சாட்சி சொல்லும்படி கேட்டிருந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மையை அவர்கள் சாட்சியாய் சொல்ல வருவார்கள். அதற்கு முன்பதாக ஒரு நன்றி விண்ணப்பத்தை நாம் இப்பொழுது சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, என் மகள் இஷிகாவுக்கு 2 நாட்களாய் வயிற்று வலி இருந்தது. பக்கத்து மருத்துவமனையிலே போய் காட்டினோம், ஆனாலும் குணமாகவில்லை. அதனால் ஜெயசேகரன் மருத்துவமனையில் போய் 2 ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அதில் அப்பெண்டிக்ஸ் என்று ரிசல்ட் வந்தது. டாக்டர் அதை பார்த்து ஆபரேஷன் பண்ண சொன்னார்கள். நாங்கள் குடும்பமாக கடந்த 22ஆம் தேதி ஜெபத்தில் நம்முடைய ஆலயத்தில் வந்து விண்ணப்பம் கொடுத்து நாங்கள் ஜெபித்தோம், கண்ணீரோடு ஜெபித்தோம். 2 நாட்கள் கழித்து மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்தோம். அதில் அப்பெண்டிக்ஸ் நார்மல் என்று வந்து இதற்கு மருந்து கூட எடுக்க வேண்டாம் என்று டாக்டர்கள் சொன்னாங்க. இந்த அற்புதத்தை செய்த இயேசுவுக்கு கோடி நன்றி என்று அவங்க எழுதியிருக்கிறாங்க. கர்த்தர் செய்த அற்புதத்திற்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை ஆன்லைன் பிரேயர்ல கணவருடைய பலவீனத்திற்காக ஜெபித்தேன். 25 நாட்கள் சுகர் நோயினால அவங்க வேலைக்கு போகாம இருந்தாங்க. கர்த்தர் அற்புதம் செய்து எல்லாம் நார்மலாகி இன்றைக்கு அவங்க வேலைக்கு செல்கிறார்கள் என்று அழகிய மடத்திலிருந்து ஜெபமலர் என்கிற ஒரு சகோதரி சாட்சி இந்த ஆன்லைன்ல எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதத்திற்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவர், நீங்க செய்த அற்புதத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க செய்த அற்புதத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சகோதரி அவங்க சாட்சி சொல்றாங்க, நாம் அதை கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் 4 வருட காலம் வாடகை வீட்டில் இருந்தோம். ஆனால் நான் ஏசப்பாட்ட எப்பவும் ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா எங்களுக்கு ஒரு சொந்த வீடை கட்டித்தரணும்னு சொல்லிட்டு. 2021 வீடு கட்டுவதற்காக நாங்கள் நிலம் வாங்கி போட்டிருந்தோம். ஆனால் பல தடைகள், என்னுடைய கணவர் அந்த இடத்துல வீடு போடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் இடைப்பட்ட காரியம், அந்த இடத்துல நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ஆனால் வீடு கட்டுவதற்கான பேரை வர கர்த்தர் தந்தார். ஆமீன். இந்த கடந்த ஆண்டு இந்த ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு, 10ஆவது மாதம். நான் உனக்கு இந்த பலிபீடத்தில் இருந்து பர்னபாஸ் பிரதர் இதில் ப்ரேயர் நடத்திட்டே இருக்கிறாங்க. ஒரு சத்தம் எனக்கு நேராக கடந்து வருது பலிபீடத்திலிருந்து, உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன் என்று. அந்த வார்த்தை வந்த நாளில் இருந்து எங்களுக்கு அந்த வீடு கட்டுவதற்காக இருந்த தடைகள் முற்றிலும் மாறி போனது. என்னுடைய கணவரே கடந்து என்னிடத்துலையும் தேவன் வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறார். அந்த இடத்துல வீடு கட்டுறதாட்டு எனக்கு காண்பிச்சு தந்திருக்கிறாரு. நான் தான் இத்தனை நாளும் தேவ சித்தத்தை செயல்படுத்தாமல் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்யணும், என்ன காரியமாக இருந்தாலும் சித்தம் மாத்தின நிறைவேறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். வாடகை வீட்டில் நாங்கள் ஏறும்போது நான் நினைப்பேன், ஏசப்பா அடுத்த வீட்டில் நான் எப்படியப்பா வெட்கமாக இருக்கேன், ஐயோ அடுத்தவங்க வீட்டில் நான் என் சொந்த வீடு போல் எப்படி பரிமாற முடியாதப்பா, எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாங்கன்னு கேட்டேன். கர்த்தர் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி போதர் அவர்கள் ஆமீன் வீட்டுக்காக ஜெபித்து கடந்து சென்றார்கள். ஆமீன். கர்த்தரே இறங்கி வீட்டை கட்டினார். ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு பிள்ளைக்கு தகப்பன் சொல்லி கொடுக்கிறது போல ஒவ்வொரு ஆலோசனைகளையும் கர்த்தர் அனுதினமும் தருவார். ஆமீன். அந்த வீடு கட்டும்போது அந்த இயேசு நம்முடைய சபையில் உள்ள அத்தனை ஊழியக்காரர்களும், ஆமீன், கடலோர சுவிசேஷ ஊழியம், துண்டு பிரதி ஊழியம், ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நின்று வீடு கட்டுறதை நான் பார்க்குறேன். ஏசப்பா என்னாட்ட சொல்றாரு, நான் உனக்கு கட்டி தர்ற வீடை நீ பார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏசப்பா, நான் ஏமாத்துறேன் ஏசப்பா, இந்த
வீடை நான் ஆமேன் இதற்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நான் ஒரு தகுதியற்றவள். ஆமேன் கர்த்தாவே, நான் நினைப்பதற்கு மேலாய் கர்த்தர் ஒரு மாடி வீட்டை ஆசீர்வாதமாக கட்டி தந்தா. கடைசியில் வீட்டு வேலை முடிகிற வேளையில் அந்த ஃபினிஷிங் ஒர்க் எல்லாம் பண்ணுறதுக்கான தேவைகள் இல்லாமல் இருந்தது. ஆமீன், ஒரு ஆள் எங்களுக்கு தெரியவே செய்யாது. அந்த நபர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்கு, ஆமீன் உங்களுக்கு வீட்டு வேலை நடக்கலாம், நீங்கள் வந்து வாங்கி வீட்டு வேலையை முடியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஆச்சரியம். இது தேவனே இறங்கி காரியத்தை பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி கர்த்தர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாகவும் செவ்வையாகவும் ஒரு குறை இல்லாதபடி வீடு கட்டி தேவன் தந்தார். கட்டுவேன் என்று வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாதவராய் நின்று வீட்டை கட்டி முடித்து அதற்குள்ளே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆமீன் போதகர் அவர்கள் வந்து கடந்து வந்து ஆமீன் கடந்த மாதம் 28ஆம் தேதி அன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணி அந்த இல்லத்தில் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வர கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம அப்படியே